ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னா திரௌபதி. கேளுன்னார் தர்மபுத்திரர். உங்களுக்கு கோபமே வராதான்னா. என்ன பண்ணாலும் உங்களுக்கு கோபமே வராதா? இப்படித்தான் பொறுமையா இருப்பேளா? ஏன்னா நீங்க மட்டும் இல்ல, உங்கள் 4 தம்பிகள் பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், உங்க மனைவினா, இத்தனை பேரும் காட்டுல இப்படி கஷ்டப்படுறோமே. இந்த நிலைக்கு நம்மளை ஆளாக்கினது யாரு? துரியோதன, அவனுக்கு துணை நின்ற துஷாசனன், சகுனி, கர்ணன் உள்ளிட்ட மற்றவர்கள். இந்த நிலைமைக்கு நம்மளை ஆளாக்கி இருக்கான். உங்களுக்கு துளி கூட அவன் மீது கோபமே வராதா? அது எப்படித்தான் நீங்கள் கோபம் இல்லாமல் இருக்கிறீர்களோ எனக்கு புரியல. இப்ப சொல்றா திரௌபதி, கோபப்பட வேண்டிய நேரத்துல கோபப்படணும். எப்படி கோபப்படக்கூடாத இடத்தில் கோபப்பட்டா தப்புன்னு சொல்றோமோ, அதே போலதான் கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படாமல் இருந்தாலும் தப்பு. யோன தர்ஷயத்தே தேஜகா க்ஷத்ரிய கால ஆகதே சர்வபூதானி தம் பார்த்தா சதா பரிபவந்தி யுத ததைவயः க்ஷமா காலே க்ஷத்ரியோ நோபசாம்யதி அப்ரிய சர்வபூதானாம் சோமுத்ரேகச்ச நஷ்யதி. வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும், பயப்பட வேண்டாததுக்கு பயப்படக்கூடாது. அது போல தேவையில்லாத இடத்துல சம்பந்தம் இல்லாம கோபப்பட்டா அது தப்பு. ஆனால் கோபப்பட வேண்டிய நேரத்திலும் கோபமே படாம அப்படியே நான் கல்லு மாதிரி உட்காந்தே இருப்பேன், மரம் மாதிரி உட்கார்ந்து இருப்பேன்னு சொன்னா அப்புறம் எல்லா உயிர்களும் உங்களை ஏளனம் செய்ய தொடங்குவார்கள். அடுத்து சொன்னா திரௌபதி, நீங்க எல்லா சாஸ்திரமும் கற்றவர், நான் உங்களுக்கு புதுசா அறிவுரை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். பிரகலாதன் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன்னா, மகாபலிக்கு பிரகலாதன் சொன்ன அறிவுரையாம். மகாபாரதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. பாருங்க, எங்க உள்ள விஷயம் மகாபாரதத்தில் இருக்கு பாருங்க. அதனாலதான் வியாசரே சொல்கிறார், தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷபா எதிகாஸ்தி தது அந்யத்ர என்னேகாஸ்தி ந தத் கொச்சித். அறம், பொருள், இன்பம், வீடு தொடர்பாக உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் மகாபாரதத்தில் உள்ள 1.25 லட்சம் ஸ்லோகங்களுக்குள்ள உண்டு. ஒருவேளை மகாபாரதம் 1.25 லட்சம் ஸ்லோகங்களுக்குள்ள ஒன்று கிடைக்கலன்னா நீங்க உலகில் வேறு எங்கு போய் தேடினாலும் அந்த விஷயம் கிடைக்காது. இது பாருங்க, பிரகலாதனுடைய பேரன் மகாபலி. இந்த பேரன் மகாபலி தாத்தா பிரகலாதன்ட்ட ஒரு முறை கேட்டானோ. என்ன கேள்வினா, கோபம் சிறந்ததா பொறுமை சிறந்ததா, தண்டிப்பது சிறந்ததா மன்னிப்பது சிறந்ததா, தாத்தா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? கோபப்பட்டு தண்டிப்பது சிறந்ததா, பொறுமை காத்து மன்னிப்பது சிறந்ததா? ஒருத்தன் தப்பு பண்றான், கோபப்பட்டு தண்டிக்கிறது சிறந்த குணமா அல்லது பொறுமை காத்து மன்னிப்பது சிறந்த குணமா? இது மன்னிப்பது. ஆனா பிரகலாதன் அப்படி பதில் சொல்லலையாம். அதான் திரௌபதி சொல்றா, நீங்க அப்படியே பொறுமை காத்து மன்னித்து கொண்டே இருக்கிறீர்கள். பிரகலாதன் என்ன பதில் சொல்றான் தெரியுமா? மகாபலி, நீ கேட்ட கேள்வி தப்புப்பா. நீ அப்படியே புதுப்படையா கோபம் சிறந்ததா பொறுமை சிறந்ததா மன்னிப்பது சிறந்ததா தண்டிப்பது சிறந்ததான்னு கேட்கக்கூடாது. எந்த சூழலில் எந்த நேரத்தில் யாரைன்னு கேட்கணும். எல்லா நேரத்திலையும் ஒருத்தன் பொறுமை காத்துட்டே இருக்கான், எவ்வளோ அடிச்சாலும் ரெஸ்பாண்டே பண்ணலைன்னா அவனுக்கு புழு பூச்சின்னு பேர் வச்சு மக்கள் ஏளனம் பண்ணுவா. அப்படி இல்லாம தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டான்னா, இப்போ உபன்யாசமே பண்ண வரோம், 99% பீப்புள் செல்போனை சைலண்ட்ல போட்டு வந்திருப்பேள், 1% மறந்துருப்பா. செல்போன் அடிச்சுடுத்துனதும் உடனே உபன்யாசம் கோபப்பட்டா சிடுமூஞ்சின்னு பேர் வச்சிருவா. அப்போ கோபமே படாம சும்மா உட்காந்துருந்தா புழு பூச்சின்னு கிண்டல் பண்ணுவா. எல்லாத்துக்கும் கோபப்பட்டா சிடுமூஞ்சின்னு பிராண்ட் பண்ணி ஒதுக்கி வச்சிருவா. அப்போ மன்னிக்கத்தக்கவர்கள்னு சிலர் இருக்கிறார்கள். யாரை மன்னிக்கணும்னா, நமக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கான், அவன் திடீர்னு நமக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டான்னா, சே இவன் நிறைய உதவி பண்ணியிருக்கான், ஒரு தீங்கு தானே போனா போறது விடுடா, அவன் தான் மன்னிக்கலாம். 2, தெரியாமல் தீங்கு செஞ்சுட்டான், அவனுக்கு இன்டென்ஷன், அவனுடைய எண்ணத்துல தீங்கு செய்யணும்னு அவன் நினைக்கல, ஏதோ தெரியாதனமா நடந்துருத்துன்னா அவனை மன்னிக்கலாம். 3, சரி தெரிஞ்சே பண்ணவனா இருக்கட்டும், நமக்கு இதுவரை உதவாதவனாவே இருக்கட்டும், உண்மையா மனம் திருந்தி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்னா அவனை மன்னிச்சுடலாம். ஆனா தண்டிக்கத்தக்கவர்கள்னு சிலர் இருக்கா. அதாவது நமக்கு உதவியே பண்ண மாட்டான், உபதிரவம் பண்றதுக்காகவே காத்துட்டு இருப்பாவா. உதவி பண்ண வாய்ப்பு கிடைச்சாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்க மாட்டா, உபதிரவத்துக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு காத்திருப்பா. தெரியாமல்லாம் இல்லை, தெரிஞ்சே தப்பு பண்ணுவா. அந்த தெரிஞ்சே இழைக்கும் தீங்கை மீண்டும் மீண்டும் செய்வார்கள், மன்னிப்பும் கேட்க மாட்டார்கள். இவர்களை எல்லாம் தண்டிக்கணும், அவள்கிட்ட எல்லாம் கோபப்படணும். இதுதான் பிரகலாதன் சொன்ன பதில். இப்ப திரௌபதி சொல்றா, துரியோதனனும் கௌரவர்களும் இதுல எந்த கேட்டகரியில வருவான்னு நீங்க பாத்துக்கோங்க. நிறைய உதவி பண்ணிட்டு ஒரே ஒரு இல்ல, நீங்க பிறந்த நாள்ல இருந்து அவன் தீங்கு தான் பண்ணிட்டு இருக்கான், இல்லை இதை தெரியாம பண்ணிட்டானா கிடையவே கிடையாது, நன்னா தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கான். ஏதோ ஒரு முறை பண்ணானா இல்லை, மீண்டும் 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 பீமனுக்கு அன்னைக்கு விஷம் வச்சதுலேருந்து ஆரம்பிச்சு
அரக்கு மாளிகையில எரிச்சு கொல்ல திட்டமிட்டதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த சூதாட்டம் வரை எத்தனையோ பண்ணியிருக்கான். சரி, அதுக்கு ஏதாவது மன்னிப்புக்கு மன்னிப்பெல்லாம் எங்கள் அகராதியிலேயே கிடையாது. துரியோதனன் சொல்லிட்டான், நான் தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு, போயிட்டு வந்துட்டான். அதனால பண்ண தப்புக்கு அவன் மன்னிப்பும் கேட்க தயாரா இல்லை. இவங்கிட்ட போய் நீங்க கருணை காட்டுறதுன்னு சொல்றீங்களே, பொறுமை காட்டுறதுன்னு சொல்றீங்களே, நியாயமா? அவன்கிட்ட நீங்க கோபப்பட்டிருக்கணும். நீங்க கோபப்படாததுனால தான் திரௌபதி சொல்றா, நீங்க வனவாசத்துக்கு புறப்பட்டு வரும்போது அந்த சகுனி உங்களை எவ்வளவு ஏளனமா பார்த்தான் தெரியுமா? நீங்க கோபம் வரும்னு தெரிஞ்சா அவன் பயப்படுவான். உங்களை ஏன் எல்லாரும் ஏளனம் பண்றான்னா, இது வெறும் புழுப்பூச்சி, கோபமே படாது. அதனாலதான் தர்மபுத்திரனை